I have gone several times. இப்ப ரஞ்சித் தமிழ்ல சொல்லுங்க. I have gone to Chennai several times. நான் சென்னை நிறைய முறை போயிருக்கிறேன். என்ன அருமை பாருங்க. நான் சென்னைக்கு நிறைய முறை போயிருக்கேன். நீ போயிருக்கியா? மயில் பார்த்திருக்கீங்களா? புலி பார்த்திருக்கீங்களா? சிங்கம் பார்த்திருக்கீங்களா? போயிருக்கீங்களா? பாருங்க இது எவ்வளவு பார்த்தா பாஸ்ட் மாதிரி தெரியுது. பிரசன்ட்ல கேள்வி கேட்கறீங்க பாத்தீங்களா? எக்ஸலண்டான ஒரு டென்ஸ். I have been going to Chennai for 10 years. இப்ப சொல்லுங்க தமிழ்ல. 10 வருஷமா சென்னைக்கு போயிட்டே இருக்கேன். 10 வருஷமா. இன்னும் அந்த வேலை நடந்த பாடு இல்ல. போய்கொண்டே இருக்கிறேன். வந்துருச்சா? நான் போய்கொண்டே இருக்கிறேன். நான் போயிருக்கிறேன். நான் போய்கொண்டு இருக்கிறேன். நான் போகிறேன். வா. சோ இத நீங்க பண்ணிட்டீங்கன்னா இது வந்து தெளிவா தெரிஞ்சதுன்னா, இப்ப பாருங்க நான் அப்படியே போடுறேன். அந்த வார்த்தையை மட்டும் போடுறேன். I go every week. நல்லா பாத்துங்க. அதை மட்டும் போடுறேன். I am going now. I have gone many times or several times. நீங்க போட்டுக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரைட். I am going for 10 years. நல்லா பாத்துங்க. எதையும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஆர்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. நீங்க புரிஞ்சுக்கிற வரையிலும் அதுக்கு வச்சுக்கணும். அவ்வளவுதான். திடீர்னு கால் இன்ஜுரி ஆயிடுச்சு, என்ன பண்ணுவோம்? அந்த கைக்குச்சியை வச்சுக்குவோம். ரைட். அந்த கைக்குச்சியை வச்சுக்குவோம். அது வரையிலும் வச்சுக்கிறோம். ரைட். அதுக்கப்புறம் நம்ம விட்டுடலாம். இப்போதைக்கு இதுதான் ஸ்கஃபோல்டிங். இதுதான் சாரம் போடுறதோட ஒரு இது. அப்புறம் என்ன பண்ணுவோம்? வீடு கட்டி முடிச்சோன்னே சாரத்தை கழட்டிடுவோம். ஆனா இந்த இடம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். சாரம் போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சாரம் என்ன? 1 2 3 4 5 6 7 8 9 10 every week. I went yesterday. I went to Chennai yesterday. வந்துருச்சா? I went to Chennai yesterday. வருதா? I went to Chennai yesterday. நேத்தி நான் சென்னைக்கு போனேன். I was going that time. Look at that. then போடுங்க. அந்த நேரம் நான் போயிட்டு இருந்தேன். தென் அப்ப போட பாருங்க. நவ் இப்ப தென் அப்ப. நவ் இப்ப தென் அப்ப. சோ இப்ப என்னன்னா இந்த படம் நல்லா பாத்துக்கணும். இங்க வந்து ஸ்கஃபோல்டிங் இது போடுறோம் பாருங்க. I was going then. I had gone already. நான் முன்னையே போயிருந்தேன். நான் முன்பே போயிருந்தேன். I had been going from 1990 to 2000. 10 வருஷமா போயிட்டே இருந்தேன்பா. இப்ப இல்ல. ஆனா 10 வருஷமா பெரிய பீரியட். இங்க பாருங்க. 10 வருஷமா போயிட்டு இருக்கேன். போய்கொண்டே இருக்கிறேன். 10 வருஷமா போய்கொண்டே இருந்தேன். பாருங்க இது ஒண்ணு நீங்க பேசுறப்ப பயன்படுத்தணும். இது சாதாரண விஷயம் இல்ல. உள் வாங்கிக்கணும். நான் கிளாஸ்ல எடுப்போம். 20% நான் கவர் பண்ணிடுவேன். அந்த கோரை கொடுத்துருவேன். அப்படியே பிராக்டிஸ் பண்ணணும். ஒரு 80% உங்க கையில தான் இருக்கு. ரைட். ஒரு நல்ல டீச்சரா ஈஸியா இருந்துடலாம். ஆனா ஒரு நல்ல ஸ்டூடெண்டா இருக்கிறது கஷ்டம். ரைட். ஒரு நல்ல அதனாலதான் ஒரு கிளாஸ்ல 100 பேர் இருந்தா 10 ஸ்டூடெண்ட் சூப்பரா இருப்பாங்க. 90 பேர் இருக்க மாட்டாங்க. நல்ல டீச்சரா இருக்கிறது ஈஸி. சொல்றது ஈஸி. செய்யறது கஷ்டம். ரைட். செய்யறது தான் ஸ்டூடெண்ட். சொல்றது வந்து டீச்சர். ரைட். ஒரு டீச்சரா இருக்கிறது ஈஸி. சூப்பரான டீச்சரா இருக்கிறது ஈஸி. ஆனா சூப்பரான ஸ்டூடெண்டா இருக்கிறது கஷ்டம். அந்த ஸ்டூடெண்டா இருக்க முடியுமான்னு இங்கதான் பாக்கணும். நம்ம பிராக்டிஸ்ல தான் பார்க்கணும். I will go. நான் போவேன் tomorrow. I will go to Chennai tomorrow. நான் நாளைக்கு சென்னை போவேன். ரைட். நல்லா பாத்துங்க. இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி ஒரு விஷயம் அப்படியே கொண்டு வரணும். உங்க மதர் டங்க வந்து சப்போர்ட்டா பயங்கரமான சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கிறோம். ரைட். சப்போர்ட்டா யூஸ் பண்ணிக்கிறோம். ஏன்னா அது நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ரொம்ப நல்லா தெரியுற விஷயத்த இது பண்ணிக்கிறோம். ஒரு நல்லா தெரியுற விஷயத்த சுமாரா தெரிஞ்ச விஷயத்துக்கு பக்கத்துல வச்சுட்டோம்னா போதும். ரைட். இதுவும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிடும். Now I will be going. ஏதாவது ஐடியா இருக்கா? I will be going. நான் போயிட்டு இருப்பேன். பாருங்க. நாளைக்கு இந்த நேரம் this time. இன்னொன்னு போடலாம். சேம் டைம். நாளைக்கு இதே நேரம் கோயம்புத்தூர்ல இருந்து திருப்பூர் போயிட்டு இருப்பேன்பா. போய்கொண்டிருப்பேன். This time I will be going to Chennai same time this time tomorrow. அப்படியே போடுங்க அந்த tomorrow. ரைட். அந்த tomorrow இருக்கணும். நீங்க சேம் டைம் கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா அப்படியே விடுங்க. ஒண்ணு மட்டும் வச்சுங்க. this time tomorrow. வந்துருச்சா?
நல்லா பாருங்க. அடுத்த 2 ரொம்ப ரொம்ப முக்கியம். இது 2யும் நீங்க ஆங்கர் பண்ணாதான் அடுத்த 2 கொண்டு வர முடியும். அடுத்த 2 கொண்டு வர முடியும். லுக் அட் தட். சிக்னல் வேர்டுன்னு போடுவாங்க. சிக்னல் வேர்டை வச்சு டென்ஸை லாக் பண்ணலாம். டென்ஸை வச்சு சிக்னல் வேர்டை லாக் பண்றான். தேர்பை ஒரு முழுமையான மீனிங்க ஒரு நீங்க வந்து கொண்டு வர முடியும். கரெக்டா கொண்டு வர முடியும். கிராமர்ல எங்க போனாலும் ட்ராக் மாறாது. அவ்வளவுதான் ட்ராக். ரயில்ல வந்து ட்ரெயின் நிக்குது, அவ்வளவுதான். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல வருது, வந்து கோயம்புத்தூர்ல வந்து இறங்குது, முடிஞ்சு போச்சு. இடையில இடையில தடம் புரளாது. தடம் புரளாத வாய்ப்பே இல்லை. ஏன்னா நம்ம அந்த அளவு கொண்டு வர்றோம். பாருங்க, ஐ வில் ஹவ் கான் பை 5 PM tomorrow. நல்லா பாருங்க. நல்லா பாத்துங்க. தமிழ்ல நீங்க தான் சொல்லணும். இப்ப எனக்கு அப்படியே கனெக்ட் பண்ணணும். நீங்க தமிழ்ல நீங்க தான் சொல்லணும். நிறைய கனெக்ட் பண்ணணும். இப்ப நான் போயிருப்பேன். நாளைக்கு 5 மணிக்கு நான் போயிருப்பேன். பாருங்க, ஒரு எவ்வளவு எவ்வளவு அருமையா வருது பாருங்க. நாளைக்கு 5 மணிக்கு சாயந்தரம் நான் சென்னை போயிருப்பேன். போயிருப்பேன். இது வந்து இது இந்த 12 ஒவ்வொரு லைஃப்லயும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல யூஸ் பண்ணிட்டே இருப்போம். என்னன்னா ரொம்ப அனிச்ச செயலா வந்துடும் தமிழ்ல. அந்த புரிதல் உள்ளேயே வந்து பிக்ஸ் ஆயிருக்கும். ஆனா இங்கிலீஷ் வர்றப்ப நீங்க புரிஞ்சுட்டு உள்ள கொண்டு வர போறீங்க. ஏன்னா அது நமக்கு தாய்மொழி கிடையாது. வைஃப் கமலதீன் சார், இது புரியுதா? ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடந்து முடிச்சிருக்கும். இத பாருங்க, பிரசன்ட்ல ஒரு செயல் நடந்து முடிச்சிருக்கும். பாருங்க, பிரசன்ட்ல ஒரு செயல் நடந்து முடிச்சிருக்கும். பிரசன்ட் பெர்ஃபெக்ட். பாஸ்ட்ல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும். பாஸ்டுக்கு பாஸ்ட். ஃபியூச்சர்ல ஒரு செயல் நடந்து முடிஞ்சிருக்கும் இந்த டயத்துக்குள்ள. அவ்வளவு. இப்ப பாருங்க, அதுதான் இது வந்து இருக்கு. நான் 5 மணிக்கு சென்று இருப்பேன், போயிருப்பேன். இப்ப பார்க்கலாமா? கடைசி இது ஐ ஹவ் பீன் கோயிங் ஃபார் சென்னை. I will have gone for Chennai for 15 years. இது மட்டும் நல்லா பாத்தீங்க. By the end of, உங்களுக்கு பெருசா இருக்க மாதிரி இருக்கும். ஆனா வந்து கஷ்டம் கிடையாது, ஈஸியா புரிஞ்சுக்கலாம். By the end of next year. அடுத்த வருஷம் முடிஞ்சதுன்னா, அடுத்த வருஷம் முடிஞ்சதுன்னா 15 வருஷமா சென்னைக்கு போயிட்டே இருப்பப்பா. இதுவரையிலும் 14 வருஷம் முடிஞ்சிருச்சு. அடுத்த வருஷம் இதே இருக்கிறதுலே லாஸ்ட் டென்ஸ். ஆனா கஷ்டம் மாதிரி தெரியும், கஷ்டம் கிடையாது. அதாவது பாஸ்ட்ல நடந்தது, பிரசன்ட்ல நடக்குது, ஃபியூச்சர்லயும் நடக்கும். ஃபியூச்சருக்கு பின்னாடியும் போவோம், அடுத்தடுத்த வருஷம் போவோம். ஆனா அடுத்த வருஷம் முடிவுல பாத்தீங்கன்னா 15 வருஷமா போயிட்டு இருந்து. அப்ப இந்த வருஷம் முடிவுல 14 வருஷமா போயிட்டு இருக்கு. இது புரியுதுங்களா? இது என்னன்னு புரியுதுங்களா? பாஸ்ட்ல ஆரம்பிச்ச பிரசன்ட்ல வந்து ஃபியூச்சர்ல வந்து ஃபியூச்சர்லயும் எப்ப முடியும்னே தெரியாது. இப்ப நான் 15 வருஷமா போயிட்டே இருப்பேன்ப்பா. அடுத்த வருஷம் மட்டும் வந்துச்சுன்னா 15 வருஷமா போயிட்டே இருப்பேன்ப்பா. ஆனா இன்னும் அந்த வேலை நடக்கலப்பா. சொல்லுவோம் இல்லையா? ஒவ்வொரு ஸ்டேஜ்லயும் ஒவ்வொரு இடத்துலயும் சொல்லுவோம். இது எல்லாமே இங்க கொண்டு வருவோம். இந்த கோ மட்டும் தூக்கிட்டு எந்த வேர்ப் வேணாலும் போடலாம். இப்ப சொல்லலாமா? போகிறேன், போனேன், போவேன். ரொம்ப ஈஸியா போச்சா? மேட்ரிக்ஸ் இப்படி நீங்க ஹரிசான்டலா எடுத்துங்க. போகிறேன், போனேன், போவேன். ரைட்? போய்கொண்டிருக்கிறேன். இது நீங்களே சொல்லுங்க, நான் சொல்லணும் இல்லை, நீங்களே சொல்லிடலாம். போய்கொண்டிருந்தேன், போய்கொண்டிருந்தேன், இவ்வளவுதான். நீங்க அந்த ட்ராக் மாறவே கூடாது. இதை யோசிக்கிறப்ப இதை மட்டும்தான் யோசிக்கணும். அடுத்ததுக்கு போயிடக்கூடாது. அடுத்தது போனா கன்ஃபியூஸ் ஆகும். நம்ம இங்கிலீஷ்ல என்ன பண்ணுவோம்? அடுத்த வார்த்தை என்ன அப்படின்னு நம்ம பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவோம், தடுமாறிடுவோம். அடுத்தது யோசிக்கவே கூடாது. இங்கன்னா இங்க மட்டும் தான் யோசிக்கணும். இதை யோசிச்சலாமா? ஐ ஹவ் கான், இதை மட்டும் தான் யோசிச்சலாமா? இது மட்டும் என்ன? போயிருந்தேன் இல்ல, போயிருந்தேன் இல்ல, போயிருக்கிறேன், போயிருக்கிறேன், போயிருக்கிறேன். பிரசன்ட்ல இருந்துகிட்டு பாஸ்ட பார்க்கணும். இது எல்லாமே பிரசன்ட் தான். பிரசன்ட்ல இருந்துட்டு பாஸ்ட பார்க்கணும். இங்க 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 போயிருந்தேன், 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 போயிருப்பேன், போயிருப்பேன், போயிருப்பேன்.
போய்க்கொண்டிருந்தேன். போய்க்கொண்டே இருந்தேன். கொண்டிருந்தேன்னா இங்க வந்துரும். இங்க ஸ்லிப் ஆகி இங்க போயிடுங்க. ட்ராக் மாறிடும். போய்க்கொண்டே இந்த ஒரே லெட்டர் மாறும். ஒரே லெட்டர் மாறும். போய்க்கொண்டே இருந்தேன். போய்க்கொண்டே இருப்பேன். இருங்க. இது என்னங்க? இது என்னங்க? போய்க்கொண்டே இருந்தேன். இல்லையே. போய்க்கொண்டே இருப்பேன். இங்க 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 கர்சர். இங்க கர்சர். சார் போய்க்கொண்டே இருப்பேன். I have been going now. அது சொல்லுங்க. போய்க்கொண்டே இருப்பேன். போய்க்கொண்டே இருக்கிறேன். போய்க்கொண்டே இருப்பேன். இருக்கிறேன். போய்க்கொண்டே இருக்கிறேன். போய்க்கொண்டே இருந்தேன். பாத்தீங்களா? உள்வாங்கறதுல பாத்தீங்களா எங்க இடறதுன்னு பாத்தீங்களா? நிச்சயம் இடரும். ஏன்னா முத வாட்டி 2 வாட்டி இதை 100 வாட்டி சொல்லி பாத்தீங்கன்னா 100 வாட்டி சொல்லி பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் வந்துரும். நம்ம 100 பேருக்கு சொல்லி கொடுத்துடலாம். நம்ம 100 வாட்டி சொல்லி பார்த்தா நம்ம 100 பேருக்கு சொல்லி கொடுத்துடலாம். ரைட்? எஸ். அந்த 4 எடுத்துட்டு சொல்லிடலாமா? போகிறேன், போனேன், போவேன், போய்கொண்டிருக்கிறேன், போய்கொண்டிருந்தேன், போய்கொண்டிருப்பேன், போயிருக்கிறேன், போயிருந்தேன், போயிருப்பேன், போய்கொண்டே இருக்கிறேன், போய்கொண்டே இருந்தேன், போய்கொண்டே இருப்பேன். இப்படி சொல்லிடலாமா? இப்படி சொல்லிடலாமா? பிரசன்ட், பாஸ்ட், ஃபியூச்சர் 1 2 3 4 இப்படி தானே? இந்த நம்பர் போட்டுடலாமா? 1 2 3 4. இது எதுக்குங்க? அந்த சாரம் போடுறதா? சாரம் தேவையா? கட்டாயம் தேவை. எப்பயுமே தேவையா? எப்பயுமே தேவையில்லை. எப்ப தேவை? ஆரம்பத்துல தேவை. ரைட்? ஆல் ரைட். இப்ப நீங்க ஒண்ணு பேசுறப்ப 12 செய்வினை வாக்கியங்கள் இருக்குது. ஆங்கிலத்துல 12ல 1 தான் யூஸ் பண்ண போறீங்க. ஆனா 1 தான் ஒரு சமயத்துல யூஸ் பண்ண போறீங்க இல்லைங்களா? 1 ரைட்? ஒரு சமயத்துல அது எந்த 1ங்கிறது நீங்க டிசைட் பண்ணுங்க. எப்படி டிசைட் பண்ணுவீங்க? இந்த காலத்தால் டிசைட் பண்ணுவீங்க. ரைட்? இந்த காலத்தினால இந்த இதனால இதை டிசைட் பண்ணுவீங்க. இது பாத்துக்கலாமா? 1 2 3 4 5. ஆல் ரைட். கொஞ்சம் புரியும் நினைக்கிறேன். ஆனா இதோடைய தமிழாக்கம் வேணும்னா உங்களுக்கு நான் அனுப்புறேன். அந்த தமிழாக்கத்தை வச்சு நீங்க இது பண்ணுவோம். ஆனா இங்கிலீஷ்ல தான் எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். எனக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்புறப்ப ஐ கோ டு சென்னை எவ்ரி வீக். ஐ ஆம் கோயிங் டு சென்னை நவ். ஐ ஹவ் கான் டு சென்னை மெனி டைம்ஸ். ஐ ஹவ் பீன் கோயிங் டு சென்னை ஃபார் 10 years. சொல்லிடலாமா? சொல்லி பேசி அனுப்பிடலாமா? நீங்க படிக்க அது ஒண்ணும் இல்ல. அது எப்படி சொல்லுவாங்க? இதை ரீட் பண்ணுவீங்க. இந்த ஒர்க் ஷீட்டை ரீட் பண்ணுவீங்க. தனியா ரைட் பண்ணுவீங்க. எழுதுவீங்களா? இந்த ரீட் பண்ணி உங்க ஸ்கிரிப்ட் எழுதுவீங்களா? ஸ்கிரிப்ட பேசுவீங்களா? பேசி பார்ப்பீங்களா? ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? பேசினதுக்கு அப்புறம் நீங்க லிசன் பண்ணுவீங்க. லிசன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு அனுப்பணும். ஓ, அப்ப என்ன ஆகுங்க? முடிஞ்சுதா? எல்லாம் இது பண்ணிக்கலாமா? எல்லாம் போட்டுக்கலாம். காய்கறி வெட்டுறோம், சாம்பார் படி போடுறோம், கொதிக்க வைக்கிறோம், கம்ப்ளீட்டா முடிச்சு இறக்கிறோம், சாம்பார் இறக்கிறோம். ரைட்? ரீட் பண்றீங்க, ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க, அதை பேசி பாக்குறீங்க, பேசி பார்த்து அதை ரெக்கார்ட் பண்றப்ப லிசன் பண்ணிட்டு எனக்கு அனுப்பணும். ரைட்? அனுப்புறப்ப வந்துடும். அவ்வளவுதான். நீங்க மைதானத்துல ஒரு பிளே கிரவுண்ட்ல ஒரு ரைட் டிரைவிங் ஸ்கூல்ல உள்ள ஒரு கார் எடுத்துட்டு போய் அவர் டிரைவர் என்ன பண்றாரு? அவர் பேசஞ்சர் சீட்ல உட்காந்துருக்காரு. நீங்க உங்களை டிரைவர் சீட்ல உட்கார வச்சு அதை அப்படியே அந்த பிளே கிரவுண்ட்ல ரவுண்ட் அடிக்க வைக்கிற. அந்த ரவுண்ட் அடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மெயின் ரோடுக்கு வரலாம். மெயின் ரோடுக்கு வர்றதுக்கு கொஞ்சம் நாள் ஆனாலும் பரவாயில்ல. ஆனா பிளே கிரவுண்ட்ல அந்த கிரவுண்ட் மைதானத்துல ரவுண்ட் அடிக்கிறீங்க. அந்த ரவுண்டு தான் அது.